வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்று சொன்னது என்ற தலைப்பிலே துக்ளக் இதழில் வெளியான எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று தன்வினை தன்னை சுடும் என்ற தலைப்பிலே முகமது பின் துக்ளக் படத்திற்கு தீங்கு செய்தவர்கள் பின்னாளில் உலகம் சுற்று வாலிபனுக்கு தீங்கை அனுபவித்தார்கள். அதன் பிறகு நீதிக்கு தண்டனை படத்திற்கு தீங்கை அனுபவித்தார்கள். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதை சுருக்கமாக ஒரு கட்டுரை மூலம் விளக்குகிறார். 1971 முகமது பின் துக்ளக் படம் வெளியாவதை தடுத்துவிட கருணாநிதியும் எம்ஜிஆரும் சேர்ந்து பல வழிகளில் முயன்றார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் புதுக்கட்சி தொடங்கிய பின் அவருடைய படமான உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவராமல் இருக்க கருணாநிதி பல வழிகளை கையாண்டார். இப்போது கருணாநிதியின் படம் நீதிக்கு தண்டனை காட்டப்படாமல் இருப்பதற்கு எம்ஜிஆர் சில வழிகளை கையாள்கிறார். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் முதல்வராக இருந்த கருணாநிதியும் எம்ஜிஆரும் சேர்ந்து மூன்றாம் அவர் ஒருவருக்கு தீங்கு செய்தனர். அந்த மூன்றாம் அவருக்கு செய்த அதே தீமையை பின்னர் முதல்வர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு செய்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கும் எம்ஜிஆரும் அதே தீமையை கருணாநிதிக்கு செய்கிறார். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியின் பின்னணியை பார்ப்போம் என்று சின்னதாக ஒரு குறிப்பு மட்டும் பார்ப்போம். தலைவலியும் காய்ச்சலும் அவரவருக்கு வரும்போது தான் அதனுடைய சுயரூபம் தெரிகிறது. மற்றவர்களுக்கு வரும்போது ஆறுதல், ஆலோசனை, மருந்துகள் முதலியவற்றை சொல்வது எளிதாக இருக்கிறது. எம்எல்ஏக்கள், மந்திரிகள் ஆகியோரை தாக்கும் சினிமா படத்தை திரையிட்டால் தியேட்டர் அதிபர்களுக்கு 3 ஆண்டு ஜெயில் தண்டனை வழங்கப்படும் என்ற சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். கவர்னரையும் ஜனாதிபதியும் சந்தித்திருக்கிறார்கள். இது பற்றிய நியாய அநியாயங்களை பற்றி நான் இங்கே விமர்சிக்கவில்லை. இந்த சட்டம் வந்ததை தொடர்ந்து தான் கதை வசனம் எழுதி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நீதிக்கு தண்டனை படத்திற்கு அபாயம் வரலாம், இது போன்ற அரசியல் விமர்சனங்கள் உள்ள படங்கள் மேற்கொண்டு வெளியிடப்பட முடியாமல் போகலாம் என்ற அச்சம் கருணாநிதியை மிகவும் பலமாக பிடித்து கொண்டிருக்கிறது. அவர் கூட்டத்திற்கு கூட்டம் இதற்காக அரசு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கண்டித்து கொண்டிருக்கிறார். அதற்கு எந்தெந்த வகையில் எவ்வளவு எதிர்ப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அக்காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இங்கேதான் தலைவலியும் காய்ச்சலும் அவரவர்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்ற பழமொழியின் பொருளை நிதர்சனமாக காண முடிகிறது. முதல்வர் எம்ஜிஆர், அதாவது முன்னாடி முகமது பின் துக்ளக்கை எப்படி தடை செய்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். இதே கருணாநிதியோ தான் முதல்வராக இருந்தபோது எந்த சட்டமும் இயற்றாமல் ஒரு சினிமா படத்தை எதிர்த்து கொண்டே தான் இருந்தார். அந்த படத்தின் பெயர் முகமது பின் துக்ளக். தனது ஆட்சியின் போது ஒரு படத்தின் ஆரம்ப தினத்திலிருந்தே சென்சாருக்கு பின்பல்ல, அதை எந்த வழியிலெல்லாம் எதிர்க்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் எதிர்த்து கொண்டே இருந்தார். அதுதான் முகமது பின் துக்ளக். இது போன்று அவருடைய கருணாநிதியின் இந்த அணுகுமுறை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தெரிய நியாயமில்லை என்று குறிப்பிட்டு அதை தோலுரித்து காட்டுவதாக இந்த கட்டுரை அமைகிறது. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.